உலக அளவில் உற்று நோக்கப்பட்ட பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான சந்திப்பு. பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மூலமே உறவுகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்தியாவும் சீனாவும் நல்ல நண்பர்களாக, சிறந்த கூட்டாளிகளாக இருப்பது முக்கியம் என ஷி ஜின்பிங் பேச்சு. யானையும் டிராகனும் ஒன்றிணைவது இரு நாடுகளுக்கும் சரியான தேர்வாகும் எனவும் கருத்து. பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்து வரும் அநீதியான நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா எதிர்ப்பு. பிரிக்ஸ் அமைப்பை சீனாவுடன் இணைந்து வலுப்படுத்துவோம் எனவும் புட்டின் பேட்டி. பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்ட வாக்குரிமை யாத்திரை இன்றுடன் நிறைவு. பாட்னாவில் நடக்கும் நிறைவு நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்பு என தகவல். செப்டம்பர் மாதத்தில் நாடு முழுவதும் வழக்கத்தை விட அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பு. வெள்ளம், நிலச்சரிவு அபாயம் ஏற்படும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. இமாச்சலை தொடர்ந்து அச்சுறுத்தும் கனமழை, நிலச்சரிவு, திடீர் வெள்ளம், நிலம் உள்வாங்க வாய்ப்பு என எச்சரிக்கை. உத்தராகண்டில் யமுனை ஆற்றில் உருவான செயற்கை ஏரியின் நீர்மட்டம் திடீரென உயர்வு. யமுனோத்ரி கோயிலுக்கு செல்லும் முக்கிய பாலம் மூழ்கியது. பஞ்சாப் மாநிலத்தில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம், 28 கிராம மக்கள் உடைமைகளை இழந்து தவிப்பு. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைவு. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. சென்னையில் இன்று முதல் உயர்கிறது டீ, காஃபி விலை. தேநீர் 15 ரூபாய்க்கும், காஃபி 20 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு. கார், ஜீப், லாரி போன்ற வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் உயர்வு. சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் பிள்ளையார் சிலைகள் கரைப்பு. ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு உற்சாகமாக நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. ஜெர்மனி சென்ற முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பெர்லின் நகரில் உற்சாக வரவேற்பு. முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தொழில் முனைவோர், முதலீட்டாளர்களை இன்று சந்திக்கிறார். நான்காம் கட்ட பரப்புரையை இன்று தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. 3ஆம் தேதி வரை மதுரையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க திட்டம். ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி முதுகில் குத்திவிட்டார் பழனிசாமி. தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாக தகவல்.
அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிப்பு. பொருளாதார பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள விஜய் வலியுறுத்தல். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கடராமன் பதவியேற்பு. முறைப்படி கையெழுத்திட்ட கோப்புகளை ஒப்படைத்து சங்கர் ஜிவால் வாழ்த்து. சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பேற்பு நிகழ்வில் பங்கேற்காத பிற டிஜிபிக்கள். சீனியாரிட்டியில் 6 அதிகாரிகள் இருக்கும்போது வெங்கடராமனை நியமித்தது ஏன் என அண்ணாமலை கேள்வி. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை உடனே வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி 3வது நாளாக உண்ணாவிரதம். காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உடல்நிலை மோசமானதால் சென்னை மருத்துவமனைக்கு மாற்றம். எம்ஜிஆர் படத்தை மட்டும் வைத்துக் கொள்வதால் வாக்கு கிடைக்காது. விஜயின் அரசியல் குறித்து பாஜகவின் கே.பி. ராமலிங்கம் விமர்சனம். எம்ஜிஆரை பார்க்காத விஜய், எம்ஜிஆரை படிக்காத விஜய், எம்ஜிஆரை திருநாயில பார்த்தவர், அவரும் அதை விரும்புகிறாரு. விரும்பட்டும், தப்பு கிடையாது. திமுக கூட்டணியில் இன்னும் 2 கட்சிகள் சேர்ந்தால் கூட ஜெயிக்காது. புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கணிப்பு. எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். விஜயின் மதுரை மாநாடு குறித்து திரைப்பட இயக்குனர் அமீர் பேட்டி. மராத்தா இடஒதுக்கீடு போராட்டம் காரணமாக மும்பையில் வணிகம் கடுமையாக பாதிப்பு. அரசு நீதிமன்றம் தலையிட வர்த்தகர்கள் கோரிக்கை. மேற்கு வங்கத்தில் தனது ஆட்சியில் பஞ்சம் ஒழிக்கப்பட்டதாக முதல்வர் மம்தா பானர்ஜி பெருமிதம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் பட்டினிச்சாவு இருந்ததாகவும் குற்றச்சாட்டு. ஆஸ்திரேலியாவில் குடியேறும் வெளிநாட்டினருக்கு எதிராக தொடரும் போராட்டம். சிட்னியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கம். ராமநாதபுரத்தில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ரசிகர்களை சந்தித்த தனுஷ். ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்து விருந்தளித்து மகிழ்ச்சி.